இதெல்லாம் என்ன சர்வீஸ்? மக்களுக்காக பண்றது. மக்கள் பணத்தால் தான் நான் நல்லா இருக்கேன். மக்களை போய் நான் தப்பா பேசுறேன்னு சொன்னோன்னே வலிச்சிருச்சு. எங்க அம்மாவே வீட்டுக்கு போற அழுதுட்டாங்க. இதுக்குதான் நீ அரசியலுக்கு போவானான்னு சொன்னேன். ஒரு பையனுக்கு எப்படின்னா எத்தனை பிசிக்கல் சேலஞ்ச் நீங்க பாத்துருப்பீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும் என் லைஃப்ல. அதோட 60 குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம். ஒரு குழந்தை கொரோனா வந்து எல்லா குழந்தைங்களும் கொரோனா வந்து இப்பதான் வந்து ட்ரஸ்ட்ல எல்லா பசங்களும் பெருசாயிட்டாங்க. ஒரே ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு பசங்க அங்கங்க படிக்க வச்சு அவங்க பாட்டி வீட்லயே அங்கங்க இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர்ஸ் டே வந்தது. நான் வளர்த்த குழந்தைங்க எல்லாரும் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் நம்ம இங்க தானே வளர்ந்தோம், அப்பா தானே வளர்த்தாருன்னு என்னை பார்த்து இந்த பூச்செண்டு கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனுடைய அன்பு பார்த்தீங்கல்ல, யாருக்காவது கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் மக்களுக்கு மேல வச்சுட்டு இருக்க அன்பு மட்டும்தான். நீ பேசணுமா? என்ன பேச போற? அதான் நான் அங்கிள் சொல்லிட்டேன் உன்னை பத்தி எல்லாமே. சரி சொல்லு. இது வந்து யார் நம்ப மாட்டாங்க. இப்ப நான் வந்து பாதிக்கப்பட்டவன். சரி சரி சொல்லு சொல்லு. நீங்க எப்படி பாத்துட்டீங்கன்னா அந்த கடவுளுக்கும் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். இது நான் வந்து மக்கள் மாதிரி உங்களுக்கு நான் உண்மையா சொல்றேன். நான் கும்பல அனைத்து கடவுள் மேலானையும் என்னை பெற்ற அம்மா மேலானையும் சொல்றேன். இந்த பின்னாடி நிற்காதுல இவர் எங்க சார் மட்டும் இல்லை, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே இவருதான். எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு என்ன வந்து நான் இப்படி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு எங்க அம்மா என்னையும் அனாதையை விட்டுட்டாரு. எங்க அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப தயக்கமா இருக்கு. இது நீ ஃபீல் பண்ண கூடாது, நான் பேசுனேன். இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? இல்ல டேய் ஆமா இதெல்லாம் அழக்கூடாது. நீ ஸ்டாப் பண்ணி பேச வேணாம். நீ பேச வேணாம். இல்ல நான் பேச ஆகணும். உனக்கு அடைக்கண்டா, தொண்டை அடிச்சுன்னா பிரச்சனை வரும். என் உயிரை போனாலும் பரவாயில்ல, என்ன என் உயிர் கொடுத்து இப்போ எங்க அம்மா எங்க எப்படி 10 மாசம் சுமந்து பெற்றாங்களோ அது மாதிரி இப்ப நான் உயிரோட உங்க முன்னாடி இருக்கேன்னா இந்த இவரு கொடுத்த டெய்லியும் இவரு கொடுத்த 10 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன். இன்னொரு தகுதிக்கு அவ்வளவு கூடிய ஹாஸ்பிட்டல் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணது கனவுக்குள்ள நினைக்க முடியாது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது அவங்க சொந்த பண்ணோம் ஏதாவது வந்து பார்ப்பாங்க. ஆனா என்னையாவது வந்து பார்க்கறது ஆள் கிடையாது. ஆனா என் மாஸ்டர் அந்த ஒரு கோலை கூட தெரியாம டெய்லி வந்து பார்ப்பாரு. போதும் உங்க பேர் ஆல்ரெடி கழுத்து வலியில இருக்க, ரொம்ப பேச எமோஷனல். இந்த உலகத்துக்கு நான் வந்து நீங்க எப்படி சொல்லி நான் போனா கூட பரவாயில்ல. என்ன ஏன்னா உங்க எல்லாரையும் தப்பா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க கண்ணா. அதெல்லாம் மக்கள் தப்பா பேசல, தப்பா பேசுற மாதிரி பண்றாங்க. நான் சொந்த வீட்டை கூட எங்களுக்காக கொடுத்துட்டு ஒரு வாழை வீட்டுல போயிருந்தாரு. இந்த காலத்துல அப்படி யாருங்க செய்வா? இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க. எத்தனை குழந்தைங்க வளர்த்திருப்பேன், எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருப்பேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, எங்க அண்ணன் தப்பா பேசியிருக்க மாட்டாரு. யார் என்னதான் சொன்னாலும் அவரு இதை பண்ணியிருக்க மாட்டாருன்ற சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். ஏன்னா எங்க அம்மாண்ட இவ்வளோ கெஞ்சி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மான்னு சொல்லி விஜய் சார் வந்ததால ஒரு நம்பிக்கை வந்து அம்மா போன்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ இந்த கான்ட்ரவர்சி, அப்பத்துலேருந்து அம்மா மறுபடியும் பார்த்தியா நான் இதான் சொன்னார். ஏன்னா அம்மாவுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. பாவம் அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. அம்மா ஒரு சிலர் தான் வீடியோ போடுறான், பொதுமக்களுக்கு ஒன்றுமே இல்லை நம்ப மாட்டாங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வயசானவங்க இல்லை, நம்ம போய் எதுவும் பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், இன்னும் எல்லாத்துக்கும் அம்மா 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 அம்மான்னு. அம்மா தானே சார் எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு ரசிகை, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு குரு, ஃபஸ்ட்டு டீச்சரு, அதுக்கப்புறம் என்னுடைய தெய்வம், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எல்லாமே என் வாழ்க்கையில் தாய் தாங்க. தாய் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க. நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என் தாயுடைய ஆசீர்வாதம்லாம் நான் வந்தே இருக்க முடியாது. நான் பேசினா தாயின்னு வரும், அது வரலன்னா தான் தப்பு. நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் தாய் தாய் தாய்? நான் அப்படிதான். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட கேட்குறீங்க, ஏன் வர்றதுன்னா வர வேண்டியதானே, ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்கணும்? மக்கள் திருப்பி மகிழ்ச்சியும் திருப்பின்ட்டு இருக்குல்ல. மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. நான் மற்றவங்க கேட்க மாட்டாங்க, நான் கேட்பேன். என் சொந்தத்தை எல்லாரையும் கேட்குறேன். அதுமாரி மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன தப்பு? ஏன்னா அவங்க தான் என்னை வாழ வச்சாங்க. அவங்க தான் ஒரு வேளை வந்து எல்லாரும் சொன்னா நீ அரசியலுக்கு வராத, ட்ரஸ்ட் விஷயமே போதுன்னு ஒரு வேளை அவங்க நினைச்சிருந்தா கேட்கறதுல என்ன தப்பு? அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு? இனிமேல் நான் கேட்டுதான் பண்ணுவேன். 4 பேருக்கு சாப்பாடு போட்டா அரசியலுக்கு வந்துடலாமா? மாற்றுத்திறனாளிக்கு 2 பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டா அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் 4 பேருக்கு சாப்பாடுலாம் போடலாங்க. பார்த்தீங்கல்ல, ஒருத்தருடைய லைஃபையே வளர்த்து எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அரசியலுக்கு நான் வந்த அப்புறம் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்றேன். இன்னும் வரேன்னு கூட சொல்ல, அதுக்குள்ள
அப்படி பேசாதீங்க. 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அரசியலுக்கு வந்துடுறேன் நான். என்னுடைய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டங்க. ரொம்ப வலி இருக்குது எனக்குள்ள. நான் நிஜமாக உழைச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி ஏதோ பேசிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்களா, இப்போவாது என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். இனிமேல் அப்படி யாரும் தப்பாக பேசாதீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.